இந்த வாழ்க்கையில நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அது என் வாழ்க்கை முடியத்துக்குள்ள சொல்லிடுவேன். ஆனா வாழ்க்கை பூரா 2 பேருக்கு நன்றி சொல்லணும். அந்த 2 பேரு தினேஷ் சாரும், தனஞ்சயன் சாரும். உங்க 2 பேருக்கு என்னோட தேங்க்ஸ் சார். அதே மாதிரி ஒரு அம்மா வந்து நமக்கு நல்ல பாசத்தை கொடுத்துருவாங்க. ஒரு அப்பா வந்து நல்ல பாதுகாப்பு கொடுத்துருவாரு. ஆனா நம்ம கண்ட கனவை அப்படியே தூக்கி கையில கொடுக்கறது கடவுளால மட்டும்தான் முடியும். அப்படி எனக்கு கிடைச்ச கடவுள் தினேஷ் சாரும், தனஞ்சயன் சாரும். ஸோ இது அவங்களுக்கானது. அதுக்கப்புறம் ஒரு இமேஜில் ஒரு கதையை வந்து ஒரு டிசைன் ஆஃப் பண்ணியிருக்கும். அந்த டிசைன் கரெக்டாக வந்து லேண்ட் ஆகணும்னா அது கன்ஃபார்மாக ஒரு ஹீரோவால தான் முடியும். அப்படி ஒரு ஹீரோ தான் பவிஷ். பவிஷ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அதாவது சார், நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஒரு மானிட்டர் பார்க்குறோம். நான் வந்து மானிட்டர் 2-3 தடவை பார்ப்பேன். ஆனால் ஒரு நாளும் பவிஷ் ப்ரோ மானிட்டரை வந்து பார்த்ததும் இல்லை, மானிட்டருக்கு உட்காந்ததும் இல்லை. ப்ரோ உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே ப்ரோ. நம்ம ஓகே சொல்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ பவிஷ் ப்ரோ வந்து இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு கண்டிப்பாக போவார். ஆல்ரெடி அவர் உயரத்தில் தான் இருக்காரு. இதை விட பெரிய உயரம் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்ஸ் சார். அப்புறம் நாகதுர்கா. ஸோ நாங்கள் ஒரு ஹீரோயினுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் நல்லா நோன் ஹீரோயின் போங்கன்னு அந்த ஃப்ரீடம்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ஒரு ரீல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கனெக்ட் ஆச்சு. ஸோ அவங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். உடனே பேசணும். ஓகே நாகதுர்கா அப்படி தான் உள்ளே வந்தாங்க. ஸோ நாகதுர்காவுக்கு தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ண வேண்டியது கேஸ் வைக்குமார் சார். ஸோ எப்படின்னா, எங்கள் அப்பாலாம் படம் பார்க்கும்போது கூட்டு போகும்போது அவர் படம் தான் சொல்லுவார். எங்கள் அப்பா வந்து கேஸ் வைக்குமார் சாரை பேசி பேசி தான் நான் கேஸ் வைக்குமார் சாரை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அவரு வந்து இந்த படத்துக்குள்ள என்னோட அப்பாவே என்னோட அப்பா சொல்லி சொல்லி வந்ததுனால என் கதையில இருந்த ஹீரோக்கு அப்பாவா அவரை உள்ள கொண்டு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு அப்பானா எப்படி இருக்கணுங்கிறத கேஸ் வைக்குமார் சார் சொல்லியிருந்தாரு. சார் தேங்க்ஸ் சார். சரி சார். செல்வராகவன் சார். ஸோ செல்வராகவன் சார் வந்து நான் படம் முதல்ல நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்த டைரக்டர்ஸ்ல வந்து செல்வராகவன் சாரும் எஸ்.ஜே. சூர்யா சாரும் தான். ஸோ இவங்க 2 பேரும் தான் நம்மளோட சினிமாவை வந்து தட்டி விட்டுவங்க. இவங்களாதான் சினிமாவுக்கு வந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது முதல் படத்துல அவங்க ஃப்ரேம்ஸ்ல பார்த்து அவங்க ஃப்ரேம் பார்த்து வளர்ந்த நம்ம செல்வராகவன் சார் வச்சது வந்து ஒரு மாதிரி மிராக்கலா தான் இருந்தது. இன்னுமும் அந்த மேஜிஷியன் வந்து என்கிட்ட நிறைய மேஜிக்கை பண்ணிட்டே இருக்காரு. செல்வா சார், எப்பவுமே நான் செல்வா சார் லவ் யூ சார். வனிதா மேம் பத்தி சொல்லவே வேணாம். அவங்க அலப்பறை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் படத்துல. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க வனிதா மேம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கா தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருக்கும் ஓரளவு சொல்லிடுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் என்ன உள்ள விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி இங்க வந்து இந்த படத்துல சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வந்து அங்க உட்காந்துருக்காங்க. ஹீரோயின்ஸோட ஃப்ரெண்டா உட்காந்துருந்தவங்கலாம், ஹீரோவோட பாட்டியோட வீட்டுக்கு வந்தவங்க. ஸோ அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். பிரதீப். ஸோ எஸ், இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அண்ட் we were like எஸ் கண்டிப்பா பண்றோம், நீங்க சொல்லுங்க எப்படி என்ன விஷயம் அப்படின்ட்டு. எங்களை ட்ரஸ்ட் பண்ணது அப்படின்றதுக்கு நாங்க வெறும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இதுக்கு மாதிரி லைக் இண்டிபெண்டன்ட் சிங்கிள்ஸ் இது மாதிரி வெளியிட்டு இருந்த பாய்ஸ். எங்க பேர் ஃபாக்ஸன். ஏன்னா ஃபாக்ஸன் தெருன்னு ஒரு பெரம்பூர்ல ஒரு ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்ல நாங்க உட்காந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்க பசங்க. எங்களை கூப்பிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனஸ்ட்லி லைக் ஜஸ்ட் ரேண்டம் பீப்புள், we are nothing உண்மையா சொல்லலாம். பட் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேடம் வச்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது அப்படின்றது இந்த மாதிரி பெரிய உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது. அப்புறம் எஸ், ஸ்டோரி கேட்டுட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. செம்ம ஃபன், சூப்பர் சென்ட்ரிக்கா இருக்கு. பிளஸ் டேரக்டர் சார் கேட்டதுன்னா எனக்காக ஒரே ஒரு குத்துப்பாட்டு மட்டும் நல்லா போட்டு கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் தான், நீங்க உங்களோட ஜான்ரா நீங்க பண்ணுங்க, உங்களோட இது பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவிலேயே அது மாதிரி ஃப்ரீடம் கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். யூஸ்வலி அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பிளஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ எவர் லைக் மெட். ஃபர்ஸ்ட் எங்க டேரக்டரே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன். ரொம்ப பொறுமையா இது பண்ணுப்பா இட்ஸ் லைக் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு, எதுவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இது பண்ணலாமாப்பா அப்படி. அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஸோ அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சரியா. பிளஸ் லெஜெண்டரி ஆக்டர்ஸ் கேஸ் ரவிக்குமார் சார், வனிதா, இந்த மாதிரி பவேஷ் ப்ரோ, நாங்கள் எல்லாருமே சரி ரொம்ப ரொம்ப இந்த மூவி எங்களுக்கு கிடைச்சதுன்றது இன்னும் எங்களால் நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னும் போது டெக்னிக்கலி திஸ் ஆர் ஃபர்ஸ்ட் மூவி. பட் பரிமாணம் லைக் முன்னாடி சைன் பண்ணி டக்குன்னு போயிடுச்சு. பட் we are really happy. ஹோப்ஃபுல்லி இந்த சாங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்ன்றது நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். தனஞ்சயன் சாரும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணல. தனஞ்சயன் சார் எனக்கு கொடுத்துருக்கேன், இது 5வது படம். அடுத்து இன்னொரு படம் பண்றேன், 6வது படம் அவரோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் தனஞ்சயன் சார் தான். ஸோ அதனால என்னன்னா அவருக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட இன்னொரு பார்ட்னர் ப்ரொடியூசர் தினேஷ் சார், ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. மகேஷ் சாரை பற்றி சொல்லணும்னா, டைரக்டர் இப்போ சொன்னார் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துட்டாருன்னு. சார் வந்து பேசிக்காக ஒரு குட்டி, அதனால ரொம்ப ஸ்வீட்டாக காரமாக அப்படி எல்லாம் நடந்துட்டாரு. என்கிட்ட கொஞ்சம் காரமாக நடந்துட்டாரு. ஹீரோ பவிஷ் சாரை பற்றி சொல்லணும். அது என்னன்னா டெடிக்கேஷன். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, டெடிக்கேஷன் டு த கோர் அவரு. ஏன்னா அவர் வந்த ஸ்கூல் அப்படி.
கண்டிப்பாக இன்னும் பெரிய இடங்களுக்கு போவார். அப்புறம் இந்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரவிக்குமார் சார் பெரிய மென்டராக இருந்தார் இந்த படத்துக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடைகளில் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த படத்தோட வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா தனஞ்சயன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் மாரிசன் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரெஸ் ஷோக்கு வந்திருந்தாரு. வந்தப்ப பக்கத்தில் உட்காந்து படத்தை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது இந்த படத்தை ஃபுல் ட்ராவல் ஸ்டோரியாக இருக்கு. ரொம்ப லொக்கேஷன் நிறைய இடத்துல போய் ஷூட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. நான் கேட்டேன். அப்புறம் என்கிட்ட கேட்டார், இது எங்கே பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை சார் அது ஒரு 10 நாள் மட்டும்தான் அவுட்டோர் போனோம், மீதி எல்லாமே சென்னையில் தான் பண்ணோம் சார் அப்படின்னு. அப்படியா நீங்கள் அப்படின்னு விசாரிச்சுட்டு நான் அந்த படத்தோட ஆர்டர் சார்னு சொன்னேன். சரி உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்பரை சேவ் பண்ணி கொடுத்தேன். எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துருக்கோம், எத்தனை பேர் கொடுத்துருக்கோம், ஆனால் அத்தனை பேர் நமக்கு கால் பண்ணுவாங்களான்னு தெரியாது. கால் போயிட்டு எனக்கு கரெக்டாக ஒரு 1 வீக் தான். 1 வீக்கில் எனக்கு ஒரு கால் வருது. அவர்கிட்ட இருந்த ஒரு நம்பருக்கு கால் வருது, மகேந்திரன் வாங்க ஆஃபீஸ் வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோன்னே போய் பார்த்து ஸ்கிரிப்ட் கேட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்கிரிப்ட் படித்தோடனே. அதே போல் ரொம்ப நன்றி சார். அது இல்லாமல் அடுத்த படமும் எனக்கு கொடுத்துருக்காரு. பேக் டு பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் மகேஷ் கதை ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஸ்கிரிப்ட் கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக அந்த படம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எடிட்டும் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்ததுக்கப்புறம் கதையில் ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ அதில் எதுவுமே மாறலை, அப்படியே இருக்குது படமாக. சூப்பராக பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு. அது எல்லாருக்கும் தேங்க்யூ. பிங்க் மியூசிக் மணி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் நான் இங்கேருந்து பேசுகிறேன். இந்த படத்தோட தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி டே 0லேருந்து நாங்கள் அசோசியேட்டட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கதை சொல்ல மகேஷ் வந்தார். சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி கதை சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடித்தோன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு சார் ஃபுல்லாக சொல்லிடுறேன் சார்னு சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ புது மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் ஃபாக்ஸனை ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு மீட்டிங் தான், எனக்கு ஃபாக்ஸனை பிடிச்சிருக்கு, நம்ம ஃபாக்ஸனோட போகலான்னு. ஸோ டெக்னிக்கலி திஸ் இஸ் த டெபியூ ஃபார் ஃபாக்ஸன். அதுக்குள்ளே பரிமளானுக்கு ஒரு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ திங்க் இண்டியிலேருந்து திங்க் மியூசிக் ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன். அது இவ்வளோ ஈஸியாக இருக்கும். தனஞ்சயன் சார் எதுவுமே சொல்லல, ஓகேப்பா போகலாம். மகேஷ் ப்ரோவும் வந்து அதான் ஒரு குத்துப்பாட்டு மட்டும் வேணும்னு எங்கள்கிட்டையும் கண்டிஷனாக கேட்டிருந்தாரு. படத்தில் மொத்தம் 4 ட்ராக்ஸு. இதுக்கப்புறம் இப்போ ப்ரோக் பாய் பார்த்தீங்க, நெக்ஸ்ட் சக்குரான்னு ஒரு ட்ராக் வரும், அதுக்கு அடுத்து லோல் படவேன்னு ஒரு ட்ராக் வரும். எல்லாமே பிளாஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அடுத்ததாக இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் வந்து ஒரு பேச போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டர் சௌந்தர்யா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இதில் ரவிக்குமார் சாரோட பேரா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கால் வந்தப்போ, ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வந்தப்போ, அதுக்கப்புறம் மகேஷ் சார் தான் ஃபோன் அடித்து கதை சொன்னார். ரொம்ப பிடிச்சிச்சு. அதுலேயும் உங்களோட இது பண்ணும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பிகாஸ் உங்களோட படங்கள்லாம் பார்த்து எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை எப்படி மிஸ் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் அதுக்கப்புறம் பவிஷ் தான் ஹீரோ அப்படின்னும் போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸோ ஐ திங்க் இந்த லாங் ட்ராவலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஐ திங்க் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் நான் இந்த மூவி என்னோட ஃபேஸில் நான் பார்க்குறேன். ஸோ தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்கிட்டேருந்து என்ன கிடைக்கணும்னு நினைச்சாரோ ஐ திங்க் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. நடிகை அனுஸ்ரீ வேலன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எனக்கு வந்து இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தினேஷ் சார், அப்புறம் வந்து இயக்குனர் மகேஷ், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எனக்கு மட்டும் இல்லை, எங்க ஃபேமிலிக்கே வந்து ரொம்ப விருப்பம் KS ரவிக்குமார் சார் ஐயா அவர்களை வந்து அவரு கூட சேர்ந்து நாங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கோங்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு அமைஞ்சது வந்து மகேஷ் சார் வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஸ்டோரி சொன்னாரு, நீங்க பண்ணி தரணும், இது வந்து உங்களுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு இதா இருக்கும். இப்போ நிறைய திரைப்படங்கள் எடுத்துட்டீங்கன்னா திருநங்கைகள் வந்து இப்படிதான் சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் இருக்கும், இவங்களை இப்படிதான் காட்டணும் அப்படிதான் காட்டணும்னு. அது எல்லாத்தையுமே உடைச்சு நாகதுர்காக்கு வந்து ஒரு சக தோழியா நடிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு சேர்ந்து நிறைய சக தோழிகள் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலின பாகுபாடு இல்லாம எடுத்திருக்காங்க. இவங்க அவங்கன்னு எந்த இடத்துலயுமே என்னை வந்து காட்டாம ஒரு ஃபீமேல் கேரக்டர்ல எப்படி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு என்னை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பவித் சாரா இருக்கட்டும், நாகதுர்கா மேடமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. மனிதா மேம் ரொம்ப 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 நன்றி. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. திரைப்படத்தை போய் கண்டிப்பா எல்லா திரையரங்குகள்ல பாருங்க. அடுத்ததா வந்துட்டு ஒரு சில ஜெயிக்கும் போது நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தன்னோட காமெடி கவுண்டர்ஸ் மூலியமா இப்போ தமிழ் சினிமால வளர்ந்து வரக்கூடிய ஒரு காமெடி நடிகர்களுடைய நம்முடைய ஆதித்யா கதிர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். அதாவது எல்லா மேடையிலையும் ஒரு 2வது 3வது இறங்கி பேசிடுவேன் சார். எல்லாருமே பேசிட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த ஸ்டேஜை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு கனவு நினைவாகும் ஸ்டேஜ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு டைரக்டராக மாறி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்றது, இந்த பாகுபலி படத்தில் ஃபஸ்ட்டு பாகுபலி மலை ஏற ஏற கீழே விழுந்து 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 கிடச்சி அந்த மலை மேலே போய் நிற்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் மகேஷ் அண்ணா நீங்கள் ஜெயிக்கும் போது. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக வரும்னு. டீசர் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து திருடா திருடி திருவிளையாடல் ஆரம்பம் படத்தை சேர்த்து பார்த்தா மாதிரி ஒரு எஃபெக்ட்ல இருக்கு அந்த டீசர். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தனஞ்சயன் சார், மகேஷ் அண்ணா, தினேஷ் அண்ணா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார் வந்து சினிமாவில் ஒரு ஆல்ரவுண்டர். அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்னா அவர் பேசுவார், தியேட்டர் சம்மந்தம்னா பேசுவார், பட்ஜெட் பேசுவார், கதை பேசுவார், அடுத்தது ப்ராஜெக்ட் பேசுவார். இந்த மாதிரி சினிமாவில் எவ்வளோ கிராஃப்ட் இருக்கோ அதுலேயும் தனஞ்சயன் சார் அவர் பெரிய மாஸ்டர். அவர் வந்து பவிஷ்யத்து ஒரு படம் டிசைன் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா சாது மிராண்டா காடு கொள்ளாதுன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்த மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்கு. நான் என்னன்னா அந்த செருப்பால் அடிச்சா புத்தி வரலையா சாங்கு, அது என்னன்னா ஒரு பசங்களுக்கான சாங்கா இருக்கு, மியூசிக் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு, விஷுவல் வந்து சிம்பிள் அண்ட் பெஸ்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு படம். நிச்சயமா எனக்கு உண்மையாலுமே எனக்கு திருடாதிரி பார்த்த மாதிரி தான் இருக்கு. தம்பி ஒருத்தர் சொன்ன ஆதித்யா ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அதுவும் ரவிக்குமார் சார் கூட எல்லாம் ஒர்க் பண்றதுன்றது ஒரு மாபெரும் மனிதாபிமானி கூட ஒர்க் பண்றது. கரெக்டா வந்து ஒரு நல்ல ஒரு கதையை முடிவு பண்ணி எங்க பவிஷு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பாலா வந்து அதாவது உதவி பாலா தள்ளிட்டு இருக்காரு. நான் வந்து எப்ப இவ்வளவு உதவி பண்றேன். ஒரு மனிதன் வந்து எம்ஜிஆருக்கு தான் இந்த மாதிரி கதைகள் இருக்கும். அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு. ஆமாப்பா, எம்ஜிஆருக்கு எல்லா கதையுமே நம்புவோம் நம்ம. அவர் வந்து இதயத்தை கொடுக்கல, கண்ணை கொடுக்கல, கையை வெட்டி கொடுக்கலன்றதுதான் இல்லை. அவங்க மற்ற எதை கொடுத்தாலும் எம்ஜிஆர் அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாருன்னா நம்ம நம்புவோம் அந்த கதையை. அப்படி பாலா எதை கொடுத்தாலும் நம்ப தோணுது. பாலா வந்து பாலா மட்டும் இல்லை, அவரால் பல பேர் முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு அதை செஞ்சாங்கன்னா எவ்வளவு ஏழைகள் எவ்வளவு இயலாதவர்கள் உதவி கிடைக்கும் அவங்களுக்கு. அதுக்கு பாலாவுக்கு நன்றி. நாகதுர்கா அதாவது முன்னாடிலாம் நல்ல ஒரு நாடக கம்பெனில இருந்து வரணும் அப்படின்னு இருந்தது, அப்புறம் ஷார்ட் பிலிம்ல இருந்து வரணும்னு இருந்தது. இப்ப பார்த்தா ரீல்ஸ் அண்ட் யூடியூபர் இப்ப அவங்க தான் மில்லியன் கணக்கில் ஆட்களை வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க. அது பெரிய போர் மாதிரி இருக்க மாட்டேங்குது. வாழ்த்துக்கள்மா, தமிழ் இண்டஸ்ட்ரி நீங்க வந்ததுக்கு. இந்திய இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நான் எழுதி வச்ச எல்லா இன்டர்வியூ நீங்களே பேசிட்டு போயிட்டீங்க சார். நான் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து உட்காந்து எழுதி வச்சிருந்தேன், இவர் இதை சொல்லலாம் அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு மொத்தமா பேசிட்டு போயிட்டீங்க. ஆனா வந்து ஒரு டவுட் மட்டும் இருந்துச்சு, நீங்க நிஜமாவே புகழ்ந்தீங்களா? ஏன்னா பவித்ரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. தம்பி இப்படி ஒரு டவுட் உனக்கு வரவே கூடாது. ஏதாவது சந்தேகப்பட்டீங்களாப்பா? தம்பிங்களா, அண்ணன் தம்பி சித்தப்பிள்ளை பெரிய பிள்ளை அண்ணன் மணி அண்ணன் அண்ணன் தேவராஜ் அண்ணன் மீனாட்சி எல்லாம் கரெக்டா இருந்ததுலப்பா. எழுதணுன்றதுக்காக நான் பேசலப்பா, உண்மையாலுமே இதயத்துல இருந்து நான் பேசினேன். என்ன மட்டும் போகவே இல்லை. நீங்க அடுத்ததாக ஆக்ட்ரஸ் ரம்யா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். லவ் லவ் படத்துல நான் நடிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸிங் ஃப்ரம் த யூனிவர்ஸ் அண்ட் ஃப்ரம் மை மதர். என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி வந்து டிரெக்டர் மகேஷ் சாருக்கு சொல்லணும். இந்த கேரக்டருக்கு வந்து என்னை சூஸ் பண்ணது அப்படிங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர். ஸோ ஐ திங்க் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் அண்ட் தினேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையுமே நேரில் சந்திச்சு. இந்த படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தனஞ்சயன் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். அண்ட் எதுனாலும் ஏதாவது சினிமா சம்மந்தப்பட்டு ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டு எனிதிங் டுவர்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து தனஞ்சயன் சாருக்கு தான் வைப்பேன். எனக்கு இம்மிடியட் ரிப்ளை வரும். he is like a godfather to me in the industry and he will always remain to be. அப்போ வந்து டைரக்டர் சார் எனக்கு வந்து நரேட் பண்ணாரு. I was very very impressed with the story. It was very simple, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன ஸ்டார் காஸ்டிங் ரவிக்குமார் சார்லாம் வந்து நான் தான் சார்ட்டு சொன்னேன், நம்ம
சில படங்கள்ல ஒண்ணா நடிக்கிறோம் ஆனா ஒண்ணா நடிக்கல அப்படின்னு. நான் லாஸ்டா அந்தகன்ல வந்து ஒர்க் டுகெதர் பட் வி டிடன்ட் ஒர்க் டுகெதர். அந்த வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ அவங்க சொன்ன அந்த ஸ்டார் காஸ்டிங் டெக்னீஷியன்ஸ், டிஓபி சார் இருக்கட்டும், மியூசிக், அது அப்போவே வந்து தேவர் இன் த ப்ராஜெக்ட். ஸோ த பிளான் வாஸ் இன் பிளேஸ் which I loved it because Dhananjayan sir is one master planner, master executor. செல்வா சார் வந்து ஐ மீன் கொஞ்சம் பயம் இருந்தது, எனக்கு பயம் இருந்தது. பட் he was such a different person. எனக்கே நம்ப முடியல. such a down to earth, humble, very sweet, very friendly. என்னாலே நம்ப முடியல. I really sincerely like him. அவங்க விஜயோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலி வேற எதுக்கும் நான் சொல்லலை. பட் நான் 20 வயசுல நிஜமா உண்மையா அவங்க சொன்னப்போ நான் சிரிச்சேன். உண்மையா நான் பார்த்த ஒரு குட்டி பையன் விஜய் வந்து நான் பவிஷ்ட பார்த்தேன். மீனிங் டு சே அந்த கற்றுக்கணும், அந்த டெடிகேஷன், அந்த ஆர்வம் அண்ட் சில மேனரிசம்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு ரிமைண்ட் ஆகும் இல்லையா சில பேர், அந்த மாதிரி. நாட் டு ஹைட் திஸ், இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட், இஸ் சச் அ குட் பாய், வெரி குட் பாய். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் நாகதுர்கா, we also work together, very sincere. பாவம் திட்டலான்னு வந்து அது காலில் விழுந்துரும், திட்ட கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு வெரி வெல் brought up, very well cultured. அந்த குச்சிப்புடி or whatever her classical background shows in her behavior also in the set. பட் அதை தாண்டி எத்தனை டேக் எடுத்தாலும் டைரக்டர் சார் இருக்காரே, ஒரு ஷாட் வந்து அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த பாவம் அந்த முத்தையா சார் சீரியஸ்லி எத்தனை வாட்டி விழுந்திருக்காரு நானே பார்த்தேன். நான் ஹவு ஹி வில் நாட், பெரிய கேமராமேன், நான் இத்தனை படம் பண்ணி ஆட்டிடியூடே இல்லைங்க எனக்கு சத்தியமா. எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒரு படம் பண்ண கேமராமேன்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியல, டெக்னீஷியனா என்னால் ஒர்க் பண்ண முடியல. பட் மூமெண்ட்ல தான் இருக்கும் அந்த கேமரா. அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் டைரக்டர். இத்தனை நாள் தான் வந்து நம்ம அந்த ஆர்டிஸ்ட்டை எடுக்கிறோம் அந்த கேரக்டருக்குன்னும் போது அத்தனை நாளுக்கான ஜஸ்டிஸ் வந்து அவர் கண்டிப்பா பண்ணியிருக்காரு. நான் டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன். And I think, I hope only one thing, media நீங்க தான் as usual, நீங்க தான் கொஞ்சம் கருணை காட்டுங்க. And தினேஷ் சார் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் சினிமா, அவங்க வந்து ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி வெரி டிசிப்ளின்ட் அண்ட் வெரி கார்பரேட் அண்ட் வெரி தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அவங்க I just met him once I think, பட் வெரி வெல் பிஹேவ்ட். அதாவது அந்த ப்ரொடியூசர் இல்லை, ஒரு ஃபினான்ஷியல், அது எதுவுமே இல்லாமல் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறதே தெரியாமல் ஸோ ப்ரொஃபஷனல் அண்ட் ஸோ வண்டர்ஃபுல். ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் டீம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் இன் த தியேட்டர்ஸ். ரொம்ப நன்றி.